ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு. ஸோ சர்க்கரை நோய் இல்லாட்டி நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலனா நம்ம பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஊரில் ஒரு ஆளுக்கு தான் அந்த நோய் இருக்கும், சர்க்கரை நோய். அது வந்து பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க அந்த டயத்தில். ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு இந்த சர்க்கரை நோய் இருக்குது. ஸோ அது இருக்கவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வர்றதுக்கு, காலில் பாதங்களில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காலில் வந்து அல்சர் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்குள்ள இதுனா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது இந்த வீடியோவில் நீங்கள் மறக்காமல் முடிகிற வரைக்கும் பாருங்கள். அதில் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்கு பார்க்குறோங்க, டயபெட்டிக் நியூரோபதின்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு சுகர் அளவு வந்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு கால் வந்து நரம்புகளை வந்து பாதிப்பு அடையுது நம்ம காலுக்கு போகிற. அதனால நம்ம ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறனால காலில் வந்து மறுப்புத்தன்மை இல்லாட்டி மரத்து போகிற மாதிரி இருக்கிறது, கால் குத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டில் அம்மா அப்பா யாருக்கோ சுகர் இருந்தால் கூட நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி கால் வந்து குத்துற மாதிரி இருக்குது, மரத்து போன மாதிரி இருக்குதுன்னு. ஸோ அது பேர் தான் டயபெட்டிக் நியூரோபதி. ஸோ டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு வந்து காலில் வந்து ஏதோ கல்லோ ஏதோ குத்துனாலோ அந்த வலியோ ஏதோ தெரியாது. ஸோ அது வந்து நாளடைவில் வந்து புண்ணாகி, ஸோ அது பேர் தான் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸை நம்ம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம காலையில் வந்து நம்ம கால் பாதங்களுக்கு கீழே வந்து பார்க்கணும், ஏதாவது சிவப்பாக இருக்குதோ இல்லாட்டி கருப்பாக எதுவும் இருக்குதா, இல்லாட்டி காலில் எதுவும் புண்ணு இருக்குதான்னு நம்ம காலையில் எந்திரிச்சதோனோ இல்லாட்டி நைட்டோ நம்ம கால்களை பார்க்கணும். பாதங்களுக்கு அடியில் நம்ம காலை வந்து கீழே பார்க்க முடியலனா கண்ணாடி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கால் பாதம் கீழே பார்க்கணும், ஏதாச்சும் புண்ணு இருக்குதா இதான்னு, கருப்பாக இருக்குதான்னு. இதை தவிர்த்து நம்ம காலை வந்து தினமும் சுத்தம் பண்ணணும். காலையில் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து காலை கழுவிட்டு, ஸோ நல்லா ஈரம் இல்லாத துணியை வச்சு கால் பாதங்களில் எதுனா நல்லா துடைக்கணும், ஈரம் இல்லாமல் துடைக்கணும். ஸோ அந்த காலுக்கு இடையில் இந்த விரலுக்கு இடையிலனா தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இதை தவிர்த்து நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்மோக்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம காலுக்கு ஒரு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கனால, ஸோ அவங்களுக்கும் அந்த சேமஸு இந்த மாதிரி கால் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தவிர்த்து நம்ம வெறும் காலில் நடக்கிறத தவிர்க்கணும். நம்ம வெறும் காலில் நடக்கும் போதுனா காலில் வந்து ஏதாவது கல்லோ ஏதோ குத்தி புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தவிர்த்து நம்ம காலில் புண்ணு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், காலில் மஞ்சள் தடவிட்டு சரியாயிரும் அப்படின்னு விட்ருவாங்க. பட் அது மஞ்சள் தடவுறது அது வந்து நான் சொல்ல மாட்டேன் தடவுங்க அப்படின்னு. பட் நிறைய பேர் பண்ணி நமக்கு வர்றாங்க, பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால நான் சொல்கிறேன், காலில் இது மாதிரி மஞ்சள் தடவி இதை மாதிரி வர்றாங்க, கடைசியில் பார்த்தா சுகர் அளவு அதிகமாக இருந்திருக்கும், கால் ஃபுல்லாகவே இதாக இருக்கும், ஆம்புடேஷன் பண்ணுற அளவு கூட போயிருக்கும். ஆம்புடேஷன்னா காலை எடுக்கிற அளவு கூட போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் பேஷண்ட்ஸ் வந்து வராங்க. ஸோ நம்ம முன்கூட்டியே இதுனா பார்த்து அதை தவிர்த்துக்கலாம். அது எப்படி நம்ம முன்கூட்டியே அதை பார்த்து நம்ம தவிர்த்துக்கலாம்னா, காலில் நமக்கு சின்னதாக புண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்ம போய் ஒரு கன்சல்டண்ட்டை நீங்கள் யார்கிட்ட காமிச்சிருக்கீங்க சுகருக்கு, நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முன்கூட்டியே அது சுகர் அளவு கண்ட்ரோல் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கால் புண்ணு சரியாகிடும். ஸோ இது நம்ம சரி பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தோன்னா நாளடைவில் வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலில் ஆம்புடேஷன்னா காலை எடுக்கிறதுக்கு கூட இது வழி இருக்குது. ஸோ கால் எடுக்கிறது கூட நிலைமைக்கு கூட போகலாம். இதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து செப்சிஸ் ஷாக்குன்னு சொல்லுவாங்க. லைக் அந்த காலில் இருக்க வந்து புண்ணு வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பிளட்டில் கலக்கும் போதும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து பிபி கம்மியாகிறதோ, ஹார்ட் ரேட் அதிகமாகிறதோ, இல்லாட்டி நம்மளுக்கு பேச்சில் மாற்றங்கள் இருக்கிறது. இப்போ கன்ஃபியூஷனாக பேசுவாங்க. இப்போ நம்ம தெளிவாக இப்போ பேசுகிறோன்னா அந்த மாதிரி இல்லாமல் பேச்சிலே மாற்றங்கள் இருக்கும். இதை தவிர்த்து அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம், இந்த மாதிரினா நிறைய உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு கூட கொண்டு போய் விடும். ஸோ நம்ம அதனால் முன்கூட்டியே இதை பார்க்கணும். இதை தவிர்த்து நம்ம காலில் வந்து அந்த அல்சர் இருக்குது, அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த போனில் கூட ஆல்சோ அது இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஆஸ்டியோமைலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. போனில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது பேர் ஆஸ்டியோமைலிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம முன்கூட்டியே இதுக்குள்ளே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம காலை நம்ம சேஃபாக பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.